ஒரு இன்கிரீடியன்ட் போடவே கூடாது. இதுதான் ப்ராப்பர் ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீடியன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜப்பான் சிக்கனுக்கு வேற எதுவுமே அடிஷனலா போடக்கூடாது. போட்டு லைட்டா தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கெட்டியா இல்லாம ரொம்ப லூஸா இல்லாம ஒரு மசால் பர்ஃபெக்டா பண்ணிட்டு நீங்க டேரக்டா சிக்கனை போன்லெஸ் சிக்கனை உள்ள போட்டுருங்க. போனோட இருக்க சிக்கன் போடவே கூடாது. போன்லெஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்பதான் டேஸ்ட் பர்ஃபெக்டா வரும். எடுத்துக்கங்க. நல்ல மேக்னெட் வந்து 15 நிமிஷம் ஆறினா போதும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்க கூடாது. சில்லிக்கு மாதிரி டேரக்டா லோ ஃபிளேம் வச்சு ஃப்ரை பண்ணிருங்க. ஹை ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணவே கூடாது. லோ ஃப்ளேம்ல பர்ஃபெக்டா பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஒயிட் அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல சூப்பரா கிறிஸ்பியா வரும். எல்லாத்தையுமே வந்து எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 to 10 நிமிட்ஸ் நீங்கள் வந்து அந்த சிக்கனை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பேப்பர் மாதிரி போட்டு நீங்கள் வச்சுருங்க. நான் 1/2 kg பண்ணுறதுனால அதெல்லாம் வைக்கல. கொஞ்சம் 1 kg 2 kg பண்ணுற மாதிரி இருந்தால் பேப்பர் மாதிரி வச்சு அந்த ஆயில் எல்லாமே வந்து சுண்ட விட்டுருங்க. ஏன்னா மைதாவு கார்ன்ஃப்ளவர் வந்து நிறைய ஆயில் பிடிக்கும். அதனால் வந்து ஆயில் நிறையா இருக்கும். நீங்கள் என்ன தான் வடித்தாலும் ஆயில் வந்து அந்த சிக்கனில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வெறும் பேப்பரில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆயிலில் அதில் வந்து வடிஞ்சிரும்.